நிறைய விஷயங்களை பற்றி யோசிச்சாச்சு. எல்லாருமே கேட்கின்ற ஒரு கேள்வி, சிவபெருமானை ஏன் வழிபடுகின்றாய் அப்படிங்கிற கேள்வி. அதற்கும் பதிலை தேடி தேடி அழுத்து போய்விட்டேன் ஐயா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்படின்னா ஏன் அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஒரு பொருளை பார்த்து அதன் மீது அன்பு செலுத்தி அதை பிடிக்கிறது அப்படிங்கிறது வேற விஷயம். அது நாம் பயன்படுத்தக்கூடிய பொருட்களின் தன்மையை பொறுத்து. ஒரு விஷயத்தை பார்த்தமே பிடிக்கும், சில பொருளை பயன்படுத்தியமே பிடிக்கும், சில அனுபவங்களால் பிடிக்கும். இது பொருளுக்கு சார்ந்தது. ஒரு இறைவனை நம்ம வழிபடுகின்றோம் அப்படிங்கும் போது, ஏன் வழிபடுற அப்படிங்கும் போது என்ன சொல்ல முடியும்? இறைவன் இதை கொடுப்பார், இறைவன் அதை கொடுப்பார், அவர் கேட்டதையெல்லாம் கொடுப்பார் அப்படிங்கிற எண்ணத்துல வழிபடுறோம் அப்படின்னு சொல்ல முடியுமா? அது சாதாரணமா எல்லாருக்கும் இப்ப இருக்கிறது. ஆனா உண்மையாகவே சிவபெருமானை ஒருவர் வழிபடுகிறார் அப்படிங்கும் போது இதை கொடுப்பார் அதை கொடுப்பார் என்றெல்லாம் வழிபடுவது இல்லை. அதே சமயம் ஏன் வழிபடுகின்றாய் என்று யாராவது கேட்டால் சொல்வதற்கு பதிலும் இல்லை. காரணம், நானாக அவரை வழிபடுகின்றேனா அப்படின்னா அதுவும் உண்மை இல்லை. அவரால் ஆட்கொள்ளப்பட்டேன், அதன் ஒரு காரணத்தினாலே அவரை வழிபடுகின்றேன், அவரே எல்லாம் என்று உணர்ந்து கொண்டேன், அதனாலே அவரை வழிபடுகின்றேன் அப்படிங்கிறது அந்த இடத்துல இருக்கின்ற ஒரு பெரிய பதிலாக இருக்கும். பல நாமங்கள் வைத்து இறைவனை நாம் கூப்பிடுகின்றோம், பல திருநாமங்களால் இறைவனை வழிபடுகின்றோம் என்றாலும் சென்றடையும் இடம் என்னவோ அந்த பரம்பொருளிடம்தான் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டோம். அதன் காரணமாகவே இறைவன் மீது தீரா காதல் கொண்டோம், தீரா அன்பு கொண்டோம். அதுதான் இந்த இடத்துல நிதர்சனமான உண்மை. ஏன் அன்பு செய்யற தெரியாது, ஏன் காதல் செய்யற தெரியாது, ஏன் இவ்வளவு பைத்தியமா இருக்க தெரியாது. அப்பன் கொடுத்த வாழ்க்கை, அப்பனுக்காக நான் செலவழிக்கின்றேன் அப்படிங்கும் போது அது எனது கடமை. அவர் எனக்கு கொடுத்த அது ஒரு வரப்பிரசாதம், அதனால் நாம் வழிபடுகின்றோம். பெரும்பாலும் எல்லாத்துக்கும் ஆதி அந்தத்தை குறிப்பிட்டு சொல்லிவிடுவார்கள். நீங்க எந்த புராணத்தை எடுத்தாலும் சரி, இல்லை எந்த கதைகளாக சொன்னாலும் சரி, எல்லாவற்றிற்குமே ஒரு ஆதி என்று ஒன்று இருக்கும், அந்தம் என்று ஒன்று இருக்கும். அதே போல ரொம்ப முக்கியமான விஷயம், எல்லா இடத்திற்கும் அந்த மூலம் என்பது இருக்கும். சிவபெருமானுக்கு உங்களால் ஆதியும் சொல்ல முடியாது, அந்தத்தையும் சொல்ல முடியாது, அவர் பிறப்பின் மூலத்தையும் சொல்ல முடியாது. அனாதியான பரம்பொருள், அவருக்கு ஆதியும் கிடையாது அந்தமும் கிடையாது அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கணும். அமரர் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்துக்குமே தேவர்களுக்கு சொல்லுவாங்க, அமரர்களாக இருக்கிறார்கள்னு. ஆனா அது ரொம்ப பொருந்தும் அப்படின்னா அது மகாதேவருக்கு மட்டும்தான் பொருந்தும், அமரரா இருக்கக்கூடியது அப்படிங்கிறது. அவனை ஒழிய அமரரும் இல்லை அப்படின்ட்டு திருமந்திரத்துல குறிப்பிடுவாங்க. அவனை ஒழிய அமரரும் இல்லை, அவருக்கு பிறப்பும் கிடையாது இறப்பும் கிடையாது. அப்ப தெளிவா தெரிந்து கொள்ள வேண்டியது, நாம் ஏன் அந்த இறைவனை வழிபடுகின்றோம் அப்படின்னா, அந்த பராபரத்தை வழிபடுகின்றோம் அப்படின்னா உண்மையான பரம்பொருளை கண்டு கொண்டேன், அதனால் நான் வழிபடுகின்றேன் அப்படிங்கிறது இந்த இடத்துல உண்மை. உண்மையான சிவபரம்பொருளை கண்டு கொண்டேன், என்னுள் உணர்ந்து கொண்டேன், அழிவில்லாத அந்த பரம்பொருளை வழிபடுவதை விட்டு நான் வேறு யாரை வழிபட முடியும் அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல ஒரு உண்மையான விஷயம். அப்ப பலரும் கேட்கின்ற கேள்வி, ஏன் சிவபெருமானை வழிபடுகிற? அழிவில்லாத ஒருவனால் தான் அழியக்கூடிய இந்த உடலை படைக்க முடியும். ஆதியும் அந்தமும் இல்லாத ஒருவரால் தான் என்னை ஆட்கொண்டு அவரை பற்றி நினைவுகளை ஏற்படுத்த முடியும். அந்த சக்திக்கு எல்லை உண்டா? அதுக்கு ஈடு இணை உண்டா? ஏதாவது சொல்ல முடியுமா? ஈடு இணைன்னு ஒப்பீடு சொல்ல முடியுமா? யாருனாலையும் சொல்ல முடியாது, யாருனாலையும் சொல்ல முடியாது. அந்த பராபரத்தோட ஒப்பீடு யாருனாலையுமே சொல்ல முடியாது. தவம் செய்யறாங்க, தியானம் செய்யறாங்க, அவர் இல்லாம வேள்வி நடத்த முடியுமா? அவர் இல்லாம தவம் செய்ய முடியுமா? எதற்குமே வாய்ப்பு இல்லை. நீங்க ஒரு வேலை செய்யறீங்க, அந்த வேலையில அவரோட ஆற்றல் இல்லாம செய்ய முடியுமா? செய்ய முடியாது. அந்த நிலையான தன்மை அப்படிங்கிறது சிவத்திடம் உள்ளது. நீ நிலையாக நிற்க வேண்டும் என்றால் சிவம் உன்னுள் இருக்க வேண்டும். நீ நிலையாக ஒரு செயலை செய்வதோ நிலையாக இருக்க வேண்டும் என்றால் அது சிவத்தால் மட்டுமே முடியும். அப்படிப்பட்ட ஆற்றல் உடையவர். நீங்க யார வேணாலும் எடுத்துக்கலாம், அவர் அன்றி செய்யக்கூடிய ஒரு தொழிலும் இங்கு இல்லை. அவரை விட்டு நீங்கள் எதையும் செய்ய முடியாது. ரொம்பவே அற்புதமான சக்தி. அந்த பராபரத்தினுடைய சக்தியை
உணர்ந்து கொண்டவர்களால் மட்டுமே அதை அனுபவிக்க முடியும். உணர்ந்து கொண்டவர்களால் மட்டுமே அதை அவ்வாறே அனுபவிக்க முடியும். அந்த பெருமைகளையோ அந்த உணர்வுகளையோ ஒருவர் சொல்லி ஒருவர் கேட்கும் போதே அதை அனுபவிக்க முடியாது. அதையும் குறிப்பாக சிவபெருமானை பற்றி ஒருவர் சொல்லி புரிந்து கொண்டு அதன் மூலமாக ஒரு அனுபவம் கிடைக்கிறது என்பது ரொம்ப அரிதினும் அரிது. ஏன் சொல்றேன், எந்த ஒரு விஷயத்தையும் உள்ளார்ந்த உணர்ந்து கொண்டால் மட்டுமே அதை அனுபவிக்க முடியும் என்னும் போது, அந்த பராபரத்தை உணர்ந்து கொண்டால் மட்டுமே, அதன் சக்தியை உணர்ந்து கொண்டால் மட்டுமே, அதன் அன்பை கருணையை உணர்ந்து கொண்டால் மட்டுமே நம்மால் அதை அனுபவிக்க முடியுமே தவிர, ஒருவர் சொல்வதால் நான் உணர்ந்து கொண்டேன், ஒருவர் சொல்லியதை கேட்டதால் நான் உணர்ந்து கொண்டேன் அப்படிங்கறதெல்லாம் சாத்தியமே